தெளிவுடவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல். இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியனேற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இன்றைய மாலை இது 161வது நிகழ்வாக உங்களிடையே மலர்கின்றது. ஜூம் அரங்கிலே என்னோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும், இதை நேரலிலே யூடியூப் போன்ற அலைவரிசையிலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும், பின்னாலே பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய பாரதி அன்பர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். பேதை நெஞ்சே, போன முறை 1.5 லைன் பார்த்துருக்கோம். பேதை நெஞ்சேன்னு ஆரம்பிச்சு 1.5 லைன் யோசிக்கும் போது எனது பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் திருக்குறள் வகுப்பு எடுக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. குறள்லயே நாங்க ஒரு வகுப்புல குறள்ல ஒரு 3/4 லைன் தான் பார்ப்போம், அதுக்கு மேல போக முடியாது. அவர்கள் அதுக்காக ஒரு குறிப்பு சொல்வார்கள், அதை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ திருக்குறள்ல இலக்கணம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த கவிதைக்கு அல்லது எந்த உரைநடை, இப்ப அடிப்படையில சொற்களுக்கு பொருள் புரிந்தால்தான் நாம மேல படிக்க முடியும் என்பது ஒரு பாலபாடம், எல்லாருக்கும் தெரியும். அர்த்தம் புரியலாம் எப்படி? அதே போல இலக்கணம் என்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்று கவிதைகளில. அதை பல பேர் தெரிந்து கொள்ள வேணும், அதுவும் கவிதையில இருக்கு. இப்ப திருக்குறள் எடுத்தா திருக்குறளுக்கு இலக்கணம் தெரியணும். இப்போ முதல் அகர முதல எழுத்தெல்லாம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் என்று சொல்லும் பொழுது அகர முதல எழுத்து போல ஆதி பகவன் உலகுக்கு முதலாக இருக்கிறான் என்ற ஓமை வருகிறது. முதற்றே உலகு என்று சொல்லக்கூடிய இடத்துல தேற்றேகாரம் வருகிறது. பகவன் முதற்றே உலகு என்று சொன்னால் வெண்டலை, இங்க நிறை அங்க நேர், அப்படி பார்த்து அது கடைசியில நாள் காசு பிறப்பு என்ற அந்த கட்டளையில அது முடிகிறது, யாப்பிலே என்றெல்லாம் இலக்கணம் பேசலாம். இப்ப பேராசிரியர் சொல்லுவார், இந்த இலக்கணம் என்பது திறவுகோல். இப்ப மலர்மிசை ஏகினான் என்று வருகிறது. ஏகினான் என்று சொன்னால் அது இறந்த காலத்துல வருகிறது. ஏகினான் நடந்து முடிந்தது, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? மலர்மிசை ஏகுவான் நம்ம நினைக்கும் போது அப்படிதானே அர்த்தம். ஆனா ஏகினான் என்பதை அந்த இறந்த காலம் என்று அந்த இலக்கண சுட்டியை பார்த்து தெரிந்து கொண்டால் ஏன் அவர் சொல்கிறார் என்று புரியும் என்று ஆசிரியர் விளக்குவார். ஏன்னா மலர்மிசை ஏகினான் அப்படின்னா, நாம் அவனை உள்ளத்திலே வைத்து வழிபடும் முன்னால் அவன் ஏற்கனவே உட்கார்ந்து போனான். He is faster than our thinking. God will be there always. நான் அந்த ஹவுண்ட் ஆஃப் தி ஹெவன் சொன்னேன்னு, அற்புதமான பாடல். அது மாதிரி உள்ளே இருக்கிறான் ஏகினான் என்று. அப்போ அது ஏன் அப்படி சொன்னான் என்று தெரிஞ்சா, இறந்த காலம் என்று தெரிஞ்சா, அடட இறந்த காலத்துல ஏன் சொன்னான் இந்த கவிஞன் என்று. இலக்கணம் என்பது உங்களுக்கு சொற்களை பார்க்கக்கூடிய அந்த 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 கவிதையை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறவுகோலாக இருக்கிறது. இதுக்கப்புறம் தான் முக்கியம். அவர் சொல்லுவார், இந்த கையில இந்த திறவுகோலை வைத்துக் கொண்டு ஆஹா எனக்கு திறவுகோல் கிடைச்சது என்று சொல்லிக் கொண்டு தெரிவதிலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த திறவுகோல் எதற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால், அற்புதமான கருத்து கருவூலங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த பெட்டி இருக்கிறதே, அதனுடைய திறவுகோல் திறந்து பார்க்க வேண்டாமா? அது திறந்து பார்க்காம வெறுமனை கையில திறவுகோல் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய நகைப்பெட்டியை வச்சுட்டு என் கையில திறவுகோல் இருக்கு ஆஹா அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? திறவுகோல் இருந்தால் அல்லவோ அந்த பெட்டியை திறப்பாலாம், அதில் இருக்கக்கூடிய அணி மணிகளை ஆபரணங்களை எடுக்கலாம், அதை எடுத்து அதனுடைய பயனாக அதை சூட்டி கொண்டு மகிழலாம், பெருமைப்படலாம் இல்லையோ? அதுபோல கவிஞர்கள் அவர்கள் எழுதக்கூடிய சொற்கள் ஒவ்வொரு சொல்லும் திறவுகோல். ஆக இந்த சொல்லுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னா கையில சாவி வச்சுன்னு சுத்துற மாதிரி, கையில பெரிய பங்களாவுடைய சாவி வச்சுன்னு வெளியில வாசல்ல திண்ணையில படுத்துட்டா என்ன பிரயோஜனம்?
ஆகவே இந்த ஒவ்வொரு சொல்லும் ஒரு திறவுகோல் என்ற காரணத்தினாலே அதை உள்ள திறந்து பார்க்க வேண்டும். அப்படி திறந்து பார்க்கும்பொழுது உள்ளே பல கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன. இப்போ ஒரே ஒரு வரியில நம்ம பல விஷயத்தை பேசுகிறோம், சிந்திக்கிறோம் என்று சொன்னால் இது ஒவ்வொன்றும் ஒரு திறவுகோல். போன முறை இன்னொரு முறை சொல்வேன் என்று சொன்னதற்கு எங்கெல்லாம் இலக்கியத்திலே பேசப்படுகிறது என்பதை நான் விரித்து விளக்கினேன். அவ பாரதி இன்னொரு முறை சொல்வேன் என்று சொன்னாலும் அவன் அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த இன்னொரு முறை ஒன் மோர் டைம் என்பதில் இருக்கக்கூடிய டெப்த், அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், அதனுடைய வீச்சு, அதனுடைய வேகம், அதனுடைய கருத்தினுடைய கனம், அதனுடைய பரிமாணங்கள், இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நாம் நம்ம இந்த திறவுகோலை வச்சு திறந்து பார்க்கணும், உள்ள பார்க்கணும். எனவே எவ்வளவு தூரம் பார்க்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு விஷயம் கிடைக்குங்கிறதும் அதுல பொருள் புரிந்திருக்கு. சார் அந்த பெட்டியில எவ்வளவு பொருள் இருக்கு சார், திறந்து பார்த்தா ஒரு 10 விஷயம் இருக்குமா? அந்த 10 விஷயத்தை பார்த்து முடியும் தெரியாது. யூ மே see 10, யூ மே see a dozen, யூ மே see 100. ஆகையினால அதை நாம் பார்க்கத்தான் அப்பப்போ நின்று நின்று போகிறோம். ஐ யூசுவலி சே when you go to a big road, முன்னெல்லாம் போடு, இப்போ இருக்கா தெரியல, நான் பார்த்துருக்கேன், ஸ்டாப் லிசன் அண்ட் தென் ப்ரொசீட்னு போட்டிருக்கோம். இந்த பள்ளிக்கூடம் அந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் போனால் டிராஃபிக்ல ஸ்டாப் லிசன் தென் ப்ரொசீட், நின்று கவனித்து பின் செல்லவும் அப்படின்னு இருக்கும். கவிதைகள் அப்படிதான், நின்று கவனித்து பின் செல்லவும். நின்றுன்னா சில நேரம் நிற்க முடியாது, உட்காந்துடணும். எவ்வளவு நேரம் நிற்கிறது? ஆகவே இன்றைய தினம் மறுபடியும் அதை தொடங்குறோம். நம்ம பார்த்ததுல அந்த அந்த வரிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஹவு கம்ஃபர்டபுள் சுந்தரராஜன் இஸ் தேர், ஐ டோன்ட் நோ வெதர் டு see the slide. இல்லைன்னா நான் என்னுடைய நோட்ஸ்ல இருந்து படிக்கிறேன். அந்த பாடல், முதல் பாடல் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பேதை நெஞ்சே நெஞ்சோடு பேசுவது என்ற அந்த தலைப்பிலே இருக்கக்கூடியது. அது முதல் கண்ணி அல்லது விருத்தம் பாடல். இன்னும் ஒரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே, என்சீர் வருத்தம் தான் அதுவும். இன்னொரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே, எதற்குமினி உழைவதிலே பயன் ஒன்றில்லை. முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை. மன்னும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய். பின்னை ஒரு கவலை இல்லை, பின்னை ஒரு கவலை இங்கில்லை, நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்துக் கொள்வாய் என்று ரொம்ப ஒரு சிம்பிள், அவ்வளவு கடினமாக இல்லாத சொற்களை பயன்படுத்தி பாரதி எழுதுகிறான். அதுலேயும் கனம் இருக்கிறது. அதாவது சொற்களுக்கு எது எளிமையான சொல், எது கடுமையான சொல்கிறதுக்கு நம்ம என்ன நினைச்சுட்டோம், நமக்கு எதுக்கு அர்த்தம் புரியலோ அது கடுமையான சொல், எது பிராக்டிஸ்ல இல்லையோ அது கடுமையான சொல் நினைக்கிறோம். அப்படி இல்லை, சில நேரங்களில் கடுமையான சொல்லுக்கு ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், அது தெரிஞ்சா the entire idea is over. ஆனா சாதாரண இருக்கக்கூடிய சொற்கள் இருக்கிறது, அதுல ரொம்ப வித்தியாசமான சொல்லலாம் வரும். அதாவது ராமர் கம்பராமாயணத்துல இருக்க ஓதிமம் ஒதுங்க நோக்கி அன்ன பார்க்கும்போது நடக்கும்போது சீதையை பார்த்து ராமன் ஒரு புன்னகை புரிகிறான். ஆண் யானை செல்வதை பார்த்த போது ராமனை பார்த்து சீதை புன்னகை புரிகிறாள். புதியதோர் முறுவல் செய்தாள் என்று கம்பன் எழுதுவான். முதல்ல அவன் முறுவல் செய்கிறான், ஓதிமம் ஒதுங்க நோக்கி அண்ணல் சீதையை பார்த்து முறுவல் செய்கிறான். இங்கே அந்த ஆண் யானை களிறு நடக்கிறதே, அது போகிறத பார்த்து சீதை புதியதோர் முறுவல் என்று சொன்னார். கிவாஜி அவர்கள் மிக அருமையாக விளக்கம் சொல்வார். புதியதோர், அது என்ன புதியதோர் என்பதற்கான விளக்கம் சொல்வார். அது என்ன விளக்கம் கேட்குறீங்களா? அதில் போயிடும், அப்புறம் ராமாயணத்துக்கு போயிடும் கதை. யோசித்து பாருங்கள், புதியதோர் முறுவல் செய்தாள் என்று எழுதுகிறானே, அப்போ அந்த அட்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆர் அட்வர்பியல் வாட் எவர் இட் இஸ், அட்வர்ப் அண்ட் அட்ஜெக்டிவ் ரெண்டுமே ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும். அதனால இந்த சொல்லுல பார்க்கும்போது இந்த வரிகள்ல இருக்கக்கூடிய கனம், இந்த அடிகளில் இருக்கக்கூடிய கனம் அல்லது சொல்லிலே இருக்கக்கூடிய கனம், நாம் எப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த சொற்கள் மூலமாக பெறுகிறோம் என்று. இன்னொரு முறை என்பது சாதாரண சொல். நம்ம உரைநடையில இன்னொரு முறை, as a teacher I know, இன்னொரு முறை எழுதி கொண்டு வா என்று பையன் சொன்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னா, தவறு செய்திருக்கிறான், இன்னொரு முறை பாருன்னு. பட்
இந்த ஐடியா எங்க வச்சு பார்க்க, இன்னொரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே. அதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க. சங்கத்திலிருந்து ஆரம்பிச்சு தேவார முதலிகள், காரைக்கால மேல ஞானசம்பந்தர், வள்ளலார, தாயுமானவர், இப்படி பல பேரை நான் சுட்டி காட்டினேன். பகவத்கீதையிலும் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆக இத்தனையும் நான் பண்ண வருகிறோம். இன்னொரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே. நான் இந்த வாட்டி தமிழ் வளர்த்த சான்றோர்ல ரசிகமணி டிகேசியை பத்தி பேச போறேன். இந்த 18ஆம் தேதி, ஜூன் 18. முடிந்தவர்கள் நீங்க வரலாம், அல்லது யூடியூப்ல வரும் பார்க்கலாம். அவர் சொல்லுவார், ரசனையோடு கவிதைகளை படிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்றேன் உங்ககிட்ட, கவிதைகளை வாய்விட்டு படிக்க வேண்டும். இன்னொரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே. இதுல எப்படி படிக்கணும்னா, இன்னொரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே, இன்னொரு வாட்டி சொல்ற கேட்டுக்கோ, அந்த டோன் இல்லை இங்க பாரத. இன்னொரு முறை சொல்வேன் பேதை நெஞ்சே, பேதையா இருக்கக்கூடிய நெஞ்சே, இன்னொரு முறை சொல்வேன். He is pleading with you. இப்போ அந்த கவிஞனுடைய உணர்ச்சி அந்த நேரத்தில் அந்த சொல்லை பயன்படுத்துகிறான்னு சொன்னா வந்தான் மகாகவி. காலந்தோறும் நிற்கக்கூடிய கவிதைகளுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த உணர்ச்சியை கொண்டு வருது. இப்போ ஒரு நல்ல போட்டோகிராஃப்னா என்ன அப்படின்னா, இப்போ பேசிட்டு இருந்தோம், இப்போ இது கூட கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இந்த பனிப்பாறைகள் பத்தி. பனிப்பாறைகள் இருக்கக்கூடியது, ஆர்டிபிஷியல் பனிப்பாறைகள்லாம் செய்கிறார் என்று. சில போட்டோ ஐ சீன் இன் அலாஸ்கன் பார்டர். அந்த போட்டோ பார்த்தா நமக்கு குளிரும். அந்த அளவு ஒரு தத்ரூபமா இருக்கும். அது ஒரு சூழலை அப்படியே படம் பிடித்து வார்த்தைகளாலே காட்டுவார். அப்படியே அந்த டிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நம்ம அந்த அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கவிஞன் இன்னொரு முறை சொல்வேன் என்று சொல்கிறானே, அப்போ என்ன? வித் த பேஷன், வித் த ப்ளீடிங். இதுக்கு பேர் தான் சௌலபியம் என்று பெயர். இறைவனுடைய திரு கல்யாண குணங்களிலே ஒன்றாக எண்ணி பார்க்கக்கூடிய சௌலபியம். ஆகவே இன்னொரு முறை, எதற்கும் இனி உழைவதிலே பயனொன்றில்லை. அதை நான் சொல்லிட்டேன். இப்ப அடுத்து பார்க்கலாம். முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை. அது எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை. 3 phases, the start, the middle and the end, last. இது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கான என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, that is sheer ignorance. There's an English proverb, ignorance is bliss. And man always wants to be in bliss, and therefore he is always in his ignorance. எப்படின்னா, ஏதாவது தெரிஞ்சுட்டானா, உண்மையிலே ஏதாவது தெரிந்து கொண்டால், என்ன தெரிந்து கொண்டா என்று கேட்டால், தெரியாதது இன்னும் எனக்கு தெரியாது என்பதை தெரிந்து கொண்டேன். அப்ப அறிவு என்பது அறியாமை என்ன என்று சுட்டி காட்டுவதுதான் அறிவு. இந்த அறியாமைதான் நிறைந்து கிடக்கிறது என்று அறிந்து கொள்ளக்கூடியதுதான் ஞானம். அப்போ இந்த உணர்ச்சி இருக்கிறதே, எனக்கு தெரியல என்று சொல்றான். இவன் சொல்லக்கூடிய விஷயம் இங்கே, முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை. இதை நம்ம எப்படி அணுகணும்? இந்த வார்த்தையை, முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை. நான் சொல்றது உண்டு, குறள்ல பார்க்கும்போது பல முறை நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஒரு குறள்ல எகைன் நாகநந்தி அவர்கள் குறிப்பிடுவார்கள். இன்னும் என்னுடைய கல்லூரியில இருந்த பேராசிரியர் ஜெகநாச்சாரியார் அவரும் குறிப்பிடுவார். பெரிய தமிழ் புலவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ் ஆசிரியர்லாம் குறளை எடுத்து பார்க்கும்போது 7 சீர் இருக்கக்கூடிய குறள்ல ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் நீங்களே பண்ணி பார்க்கலாம். உஷா வில் பி ரெடி. ஏதாவது ஒரு இந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு குறளை எடுத்து பார்த்துட்டு அந்த குறள்ல எது முக்கியமான வார்த்தைன்னு பார்க்கணும். எந்த வார்த்தையை எடுத்தா பொருள் போயிடும். வாட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் போயட்ரின்னு கேட்டா, வாட் இஸ் ரியலி கிரேட் போயட்ரின்னா, அந்த போயட்ரியில இருக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லை எடுத்தாலும் மொத்தமும் காலி ஆயிடும். ஏதாவது ஒரு நல்ல பில்டிங் இருக்குது, வாட் இஸ் த பிவட்டிங் பாயிண்ட்? ஏதாவது ஒரு அந்த பிவட், அதாவது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய, அதை தாங்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்தால் அந்த கட்டுமானமே குலைந்து போகும். கவிதையும் அது போல்தான். அதுல ஏதாவது ஒரு சொல்லை வெளியில எடுத்துட்டோம்னா மொத்தம் போயிடும். அது போல முக்கியமான சொல் என்ன என்று பார்க்க வேண்டும். இது பலமுறை அது மாதிரி on writing also, quotations also are used to ask, correct, the best words in the best order. அதான் ஆஸ்கார் வைல்ட், I think he said the best words in the best order. அதே மாதிரி உரைநடையில கொட்டேஷன்ல நான் கேட்கறது உண்டு. இப்போ many times I have said, குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதுல இரு ரொம்ப முக்கியமான சொல், ரொம்ப முக்கியம். அதாவது the color of the entire idea, தம் மக்கள், கரெக்ட்.
வீராவனோன்னா ஒன்னா பேராசிரியர் நாகநந்தி கிட்ட திருக்குறள் வகுப்புல உட்காந்து கேட்டவங்க. வீராக்கெல்லாம் நான் மதிப்பெண் கொடுக்க முடியாது, கரெக்டா இல்லையான்னு. வீரா சொல்லதான் ஆச்சரியம். தம் மக்கள் என்று சொன்னார். நமது மக்கள் என்று வரும்போது அந்த குழல் இனிது, யாழ் இனிது, அதுல எவ்வளவு விளக்கம் சொல்லலாம். குழல் என்பதும் யாழ் என்பதும் இந்த மண்ணினுடைய மரபு சார்ந்த இசை கருவிகள். ஒன்று ஆண் ஒன்று பெண் என்று குறிப்பிடுவார்கள். எப்படி குழல் காற்று, இது நரம்பு, ஆக இரண்டு விதமான அணுகுமுறை. இப்படி பல விஷயங்களை குழல் என்று யானைது என்பர். மழலை சொல் கேளாதவர் என்று சொன்னார். மழலை என்பதில் இருக்கக்கூடிய அழகு இருக்கிறதே அது தனியாக. மிழற்றுதல் மழலை என்பதற்குல. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த எத்தனையோ விளக்கம் சொன்னாலும் தம் மக்கள், நம்ம மக்களா இருந்தா அது அப்படி கேட்கும். அடுத்த வீட்டு குழந்தை அழுதான்னா ஐயோ பேய் மாதிரி கத்துறது ஆரம்பிச்சிருத்தோமோ, நம்ம காதலே கேட்க முடியாது. நம்ம வீட்டு குழந்தைன்னா ஆஹா, எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க். இது தேவை. அந்தந்த உறவு, அந்தந்த சுற்றம், அந்தந்த வளருகின்ற குழந்தைக்கு அந்த பாசம் வேண்டாமா சொல்லுவோம். அது எங்கிருந்து கிடைக்கும்? ஒருத்தரே இருந்து நின்று லைக் வாட் ஐ கால் இஸ்ரேலியன் கிபுட்ஸ். The Israeli families when they shifted with no land, இஸ்ரேலுக்கான லேண்ட் கிடைக்கல. ஜூஸ்லாம் என்ன பண்ணாங்க, அங்கங்க போய் இருந்தாங்க. அப்புறம் தான் இஸ்ரேல் ஃபார்ம் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ they used to have a common living place called kibbutz. இந்த கிபுட்ஸ் யார் எல்லாம் ஒன்றாக நிற்கக்கூடிய the extension of communistic ideas. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு வரும்போது அந்த பாசமோ அரவணைப்போ அந்த கூடுதல் அக்கறையோ இது எதுவுமே இல்லாத போடு, எல்லாருக்கும் ஒண்ணுன்னா. ஆனா இங்க அப்படி இல்லை. நமது குடும்ப உறவுகள், இல்லறத்தன்மை எப்படின்னா, அந்த குழந்தை எப்படி வேணா இருக்கட்டும், அது காக்கைக்கும் தான் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவாங்க போல, அது குழந்தை எப்படி வேணா இருக்கட்டும், அந்த குழந்தை தான் நமக்கு. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து அது பின்னாடி வரைக்கும் எப்போ இருக்கிற வரைக்கும் அவன் தான் முதல். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முதன்மையான ஒரு அருகிலே இருக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய பாசத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்களே. இந்த செய்தியெல்லாம் எதுல வருகிறது? தம் மக்கள்ல வரணும். அப்ப தம் மக்கள் என்ற சொல்லாகிய திறவுகோலை வைத்து திறந்தால் there is a psychology in it, there is evolution in it, there is a human relationship in it. இந்த குழந்தைக்கு எந்த அளவு அன்பு வருகிறதோ அந்த அளவுக்கு தான் அது அன்போடு இந்த சமுதாயத்திலே வளரக்கூடியதாக இருக்கும். So it is talking about the total aspect of the world in a different angle and perception. ஆகையினால இது போல, for example, Swami Vivekananda said, what is education அப்படின்னு கேட்டபோது சொன்னார், education is the manifestation of perfection that is already in man. I used to ask this to the students. இதுல எது முக்கியமான வார்த்தை? Education is the manifestation of the perfection that is already in man என்று அவர் சொன்னார். இதுல perfection இருக்கு, manifestation is an important word, but I always used to say it is a word that is already ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி இன் மேன். அப்ப என்ன சொல்றார்? இதனுடைய பெர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்குது, உனக்குள் இருக்கிறது, நீ எங்கேயும் போய் தேடி போக வேண்டாம் என்று பார்க்கக்கூடிய அறிவை கொடுக்கக்கூடியது என்று சொன்னால், திறவுகோலை வைத்துக் கொண்டு பெட்டியை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய அரும்பெரும் செல்வத்தை, கருவூலங்களை எடுத்து பார்த்து அனுபவித்து பயனாக ஆக்கி கொள்ள வேண்டும், தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அதுக்கு முக்கியமானது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வரிகளிலே நிற்க வேண்டும். முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை, முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை. இதுல முக்கியமான சொல் எது என்று எனக்கு படு, நமது என்பது முக்கியமான சொல். முன்னர் இச்சையினால் பிறந்தோம் இல்லை என்று பாரதி சொல்லல, முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை. அப்ப யாருடைய இச்சையினால் பிறந்தோம்? இஃப் யூ ஆர் டாக்கிங் த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, இது அன்னை தந்தையுடைய இச்சையினால் நான் பிறந்தோம், அன்னை தந்தையினுடைய ஆசையினாலே பிறந்தோம் என்று சொல்வார்கள். ஆனா இதை ஏன் சொல்லுகிறான் என்றால், இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை. அப்ப இந்த இச்சையினாலே பிறந்தது மனிதனுடைய இச்சை, அன்னை தந்தையுடைய இச்சை என்று சொன்னால், பின்னாலே வருவதை எப்படி விளக்குவது? முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை. அப்ப நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது, நமது முன்னோர்கள் கிட்டையும் ஒண்ணும் இல்லை என்று சொல்லும் பொழுது, பாரதி அங்கே இதையெல்லாம் தாண்டிய ஒரு ஆற்றலை, ஒரு இறையாற்றலை அதை கொண்டு வர போறாங்க. அதற்கான முஸ்தீபு, அதற்கான கதவு திறப்பு, அதற்கான தோரண வாயில், அதற்காக மாவிலை தோரணம், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பாடலிலே பாரதி செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாறுதல்?
ஞான பாடல்ல இருந்து நழுவி இந்த பக்கம் வரான். அதனாலதான் இந்த பாடல் நான் எடுத்துக்கொண்டேன். ஞான பாடல் பாடிக்கொண்டிருக்கிற பாரதி அவன் வரட்டு வேதாந்தி அல்ல. அவன் ஹீஸ் கால்ட் ஒரு இப்போ வந்து பர்ஃபெக்டா ஒரு டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணனா, ஹூ இஸ் பாரதி இன் தி பிலாசபி சைடுன்னு கேட்டா, ஹீ இஸ் அன் அத்வைதிக் வேதாந்தி, லைக் சங்கரா, லைக் ரமணா. இஸ் அன் அத்வைத், நாட் மியர்லி வேதாந்தி, பட் அத்வைதிக் வேதாந்தி. பரசிவ வெள்ளம் பேசும்போதே நான் இதை பத்தி சொல்லியிருக்கிறேன். பட் அந்த அத்வைதிக் வேதாந்தியாகிய பாரதி தான் முற்றுப்புள்ளியா என்று சொன்னால் அது அல்ல முற்றுப்புள்ளி. பாரதி ஒரு பக்தனாக மாறுகிறான். அண்மையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி என்னுடைய இனிய நண்பர் வானவில் ரவி அவர்கள் ஒரு அருமையான கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையிலே எப்படி காளி பக்தனாக பாரதி மாறுகிறான் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கருத்த நிறமுடைய, அருவருக்கத்தக்க உடையுடைய, உருவத்தை உடைய ஒரு பெண் தெய்வத்தை கல்கத்தாவிலே வணங்குகிறார்கள் என்று கட்டுரையிலே எழுதிய பாரதி காளியை வலிய சாமுண்டி என்று பாடுகிறான். அன்னை வடிவமாடா, அவள் இன்னொருள் வேண்டுமாடா என்று பின்னாலே பாடக்கூடிய விஷயத்தை ஒரு அருமையான கட்டுரை. ரவி அவர்கள் ரொம்ப பாரதியில ஆழ்ந்தவர்கள். இப்போ அண்மையிலே என்னுடைய இன்னொரு இனிய நண்பர் மாலன், திசைகள் மாலன் அவர்கள், அவர் வந்து தொடர்ந்து இப்ப கலைமகளிலே கட்டுரை எழுதி கொண்டு வருகிறார். அந்த கட்டுரையில அவர் எப்படி பாரதி ஆன்மீகத்தின் பக்கம் இழுக்கப்பட்டான், எப்படி இந்த தெய்வத்தினுடைய பக்தி நிலையிலே எப்படி பாரதி எப்படி வந்தான், எதன் மூலமாக வந்தான். நிவேதிதா அவனுடைய ஆன்மீக குரு, அந்த நிவேதிதா அம்மையாருடைய குரு விவேகானந்தர். ஆனா எந்த ரூட் அது, எந்த வருடம், எந்த நிகழ்ச்சியினாலே, எந்த கட்டுரையினாலே, எந்த எழுத்து செறிவாலே, எந்த கருத்து பொலிவாலே, எந்த கணத்திலே இத்தகைய சிந்தையிலே இருக்கக்கூடிய பக்தி என்ற அந்த உணர்ச்சி இருக்கிறதே, அது உயிர் தெழுந்தது என்பதெல்லாம் இவர்கள் ரெண்டு அருமையான கட்டுரைகள். அப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பாரதி இன் அ சட்டில் வே இந்த பாடலிலே அவன் ஆரம்பிக்கும் பொழுது மணப்பெண் என்ற அந்த, இதற்கு முன்னாலே நான் படித்த அந்த கவிதையில, நாம் பார்த்த கவிதையில முற்றும் ஞானமாக இருக்கக்கூடிய அந்த கவிதை எழுதி முடிக்கிறவன் என்ன சொல்றான், சிவோகம், அங்கே சக்தியை சிவோகமாக மாற்ற வேண்டும், சிவோகத்தை சக்தியை அறிய வைக்க வேண்டும் என்று சொன்னவன் இந்த பேதை நெஞ்சே என்ற இடத்திலே வரும்போது உங்களை பக்தி வழியிலே இழுத்து செல்கிறான். அதுதான் நான் சொன்னேன் போன முறை சொன்னேன். டாக்டர் D.S. சர்மாவுடைய கட்டுரை, அந்த புத்தகத்தை பற்றி விளக்கும்போது நான் சொன்னேன், இட் இஸ் நாட் எ கம்பார்ட்மெண்டலைஸ்ட் ஐடியா. கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா அது தனித்தனியா ஒரு பெட்டிக்குள்ள அடைந்து கிடைப்பதில்ல. அப்ப அவர் சொன்னது என்னன்னா, கர்ம யோகத்தின் வழியாக, பக்தி மார்க்கத்தின் வழியாக ஞான யோகம் அல்லது ஞானத்தை அடையலாம். வீடு பேற்றுக்கான வழியை இது காட்டுகிறது. முமுக்ஷு என்று சொல்லக்கூடிய முக்தியை தேடுகிறவர்கள் இந்த பாதையிலே செல்கிறார்கள் என்று சர்மா அவர்கள் சொன்னார்கள். நான் இப்ப பாரதியை படிக்கும்போது பாரதி என்ன பண்றான், இந்த ஞான பார்வை பார்த்து ஒரு யூ-டர்ன் அடிச்சு இங்க வரான். தட் இஸ் வை பாரதி இஸ் டிஃபரண்ட். பாரதி என்ன செய்கிறான், இந்த வாழ்க்கையிலே நிலை பெறக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நீ இருக்கும் வரை இந்த பக்தி என்பதிலே நீ எப்படி வர வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறான். அப்ப பாரதியினுடைய ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இறை என்ற உணர்வை, இறை உணர்வை மக்களிடையே மனத்திலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்றால், திஸ் கேன் டேக் டு த ஹையர் லெவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு நீச்சல் தெரியும் அப்படி விஷயம் கொண்டு எனக்கு தெரியும், ஐ நோ ஸ்விம்மிங், ஐ லேர்ன்ட் இட். நான் எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னா வீட்டில் டெய்லி ஒரு எங்கேயா போய் ஸ்விம் பண்ணிருப்பேன், தரையில படுத்துன்னு கை காலம் ஓய்ச்சிட்டு இருப்பேனா? when there is a need we do that. We know so many things which are not, I know how to play tennis, I don't play everywhere. சரி பேசுகிறேன்னா எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இடையிலேயும் அவனுடைய உள்ளிலேயும் பலவிதமான சக்திகள், ஆற்றல்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் செய்து கொண்டே காட்டிக்கொண்டே இருக்க முடியாது. அப்ப நம்ம இந்த ஒரு தனி மனிதனுக்குள்ள இத்தனை விஷயம் இருக்கு. அப்ப எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பிரஸிங் only 1/10 or 1/100th of your energy and your effort and your talent. இல்லையா? நம்ம எல்லாரும் இப்ப எத்தனை பேர் தெரியும், சில பேர் இங்க இருக்கக்கூடிய சில பேர் யூ கேன் சால்வ் வேர்ட் பசில், கிராஸ் வேர்ட் போடுறவங்க இருக்கலாம், சுடுகு போடுறவங்க இருக்கலாம், செஸ் விளையாடுறவங்க இருக்கலாம். எத்தனை பேருக்கு எத்தனையோ டேலண்ட் இருக்கு. we don't show that. அப்ப நம்மவே எப்படி இருந்தேன்னு சொன்னா, நம்மை படைத்த மிகப்பெரிய ஆற்றலுடைய இறைவன் அவன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் காட்டி கொண்டிருப்பானா? யாருக்கு எது தேவையோ அதை செய்கிறான் என்பதிலே
பாரதி உங்களை அதை சுட்டிக்காட்டி இந்த பக்தி வழியிலே உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பத்தை இந்த பாடலிலே வைக்கிறான். அதுக்குதான் என்ன சொல்றான் அவன், முன்னர் நமது இச்சையினார் பிறந்தோம் இல்லை, முதல் இறுதி இடை நமது வசத்தில் இல்லை என்று சொன்னவன் அடுத்தல என்ன சொல்றான்னா, மன்னுமொரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தின் பொருள் எல்லாம் சலித்தல் கண்டாய். இட்ஸ் a very clear statement. ஒன்னு ஞானத்தை பற்றி பேசுவான், இல்ல இன்னொரு பக்கம் வந்து பக்தியை பற்றி கம்ப்ளீட்டா சக்தி உபாசகனாக பேசுவான். இங்கே இந்த பர்டிகுலர் பாட்டுல என்ன சொல்றான், ஒரு இடத்துல சொல்லிவிட்டு ஒரு தத்துவம் பிறப்பிறப்பு தெரியாது. நான் போன முறை சொல்லும்போது இந்த ஞான சம்பந்தருடைய பாடலை சொன்னேன். அவர் என்ன சொல்றார், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டார் யார் அறிவார், சானாலும் வாழ்நாளும் சாய்காட்டும். நமக்கு சானாலும் தெரியாது வாழ்நாளும் தெரியாது, இடைப்பட்ட நேரத்திலே நீ இறைவனை தொழ வேண்டும் என்று பாடுகிறார் ஞான சம்பந்தர். அந்த பாடலை எடுத்துக்கொண்டு நான் சுட்டி காட்டினேன். அப்ப நமது அறியாமையை பாரதி தெரிவிக்கிறான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லான் வள்ளுவன். இந்த இறப்பு பிறப்பு நமக்கு தெரியாது. ஒன்று நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நீதி அல்ல டைடாக்டிக் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய நெறிகாட்டும் இலக்கிய வகைராக்கள் அல்லது சங்க இலக்கியத்திலிருந்து ஆரம்பிச்சா நிலைபேருடைய தத்துவங்களை இழக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ரெண்டு விஷயத்தை பத்தி நிச்சயம் பாடி இருக்கிறது. இந்த ரெண்டு செய்தி இல்லாம நிலைபேர் இலக்கியம் கிடையாது, புராணங்கள் கிடையாது, இதிகாசங்கள் கிடையாது, ஆழ்ந்த சிந்தனையுள்ள கருத்துக்களை உடைய கதைகளும் கிடையாது. அது என்னன்னா, ஒன்று நிலையாமை, ரெண்டாவது அறியாமை. இந்த ரெண்டு ஆமை, அது ரெண்டுக்கும் ஆமைன்னு இருந்தனால்தான் நம்ம வரத்துக்கு நம்ம சேரத்துக்கு ரொம்ப நேரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோவா வந்துட்டு இருக்கு, நமக்கு புரிய மாட்டேங்குது. நிலையாமை என்ற ஒரு தத்துவம், அறியாமை என்ற ஒரு தத்துவம். அறியாமை என்பது என்னன்னா, உனக்கு வந்து ஜியாகிரபி தெரியாது, உனக்கு வந்து பாட்னி தெரியாது, பிசிக்ஸ் தெரியாது, எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது, கம்ப்யூட்டர், அப்படி இல்லை. அடிப்படை விஷயமா உனக்கு தெரியல, எங்கிருந்து வந்த எங்க போற, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நடுவுல என்ன ஆக போற, இது எதுவுமே தெரியாது. அப்ப டோட்டல் அறியாமை, உங்ககிட்ட இருக்கிறது பூரா அறியாமை. ரெண்டாவது, இந்த அறியாமையிலே இருக்கக்கூடிய உனக்கு எது எப்படி நடக்கும் என்று தெரியாத உனக்கு எது நிலையானது என்று சொல்லட்டுமா, நிலையாமை தான் நிலையானது. சேஞ்ச் இஸ் த ஒன் that never changes, always there. மாற்றம் என்பது மாற்ற முடியாத விஷயம். அந்த ஒரு மாற்றம் ஏற்படும் போது பிறப்பும் இறப்பும் மாறி மாறி பின்னுகின்ற சுழி வலையில் இந்த வாழ்க்கை கிடக்கிறது என்ற விஷயத்தை தான் இத்தனை இலக்கியங்களும் பேசுகின்றன. அதை பாரதி பேசுகிறான், எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். மன்னும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தின் பொருள் எல்லாம் சலித்தல் கண்டாய். பாரதி இங்க வந்து ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறான். ஒரு வார்த்தை போடுறான் இந்த இடத்துல, என்னன்னா சலித்தல் கண்டாய். மன்னும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே. இந்த வாழ்க்கையில வந்து பொருள் நிறைய இருக்கிறது. இந்த வாழ்க்கையில என்ன மாதிரி பொருள் இருக்கிறது? வழக்கமாக சொல்வதுண்டு, வாழ்க்கையில் எல்லோரும் பொருள் தேட ஆசைப்படுகிறார்கள். ஆனா வாழ்க்கையினுடைய பொருளை தேடுவதற்கு யார் ஆசைப்படுகிறார்கள்? வாழ்க்கையிலே பொருளை தேடுவதிலேயே நேரம் செலவழிந்து ஓடுகிறது. அப்ப திரும்பி பார்த்தால் நமது இலக்கியங்கள் பேசுகின்றன, பாரதியார் அதை சொல்கிறான். இதை தாண்டி ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்ல வருகிறவன் பல இடங்களிலே இதை பற்றி விரிவாக பேசுகிறான். நான் ஒரு இடத்தை சொல்கின்றேன். அதுக்கு முன்ன அடிப்படையில என்ன என்று கேட்டார்கள். ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே வியப்பு என்று சொன்னார். ரமண பகவான் சொன்னார், நீ எதையும் பார்த்து ஒன்னும் வந்து பிரமாதமா என்ன வேண்டாம், திரும்பி பாரு, நீ வியந்து நிற்கக்கூடிய விஷயங்கள் இயற்கையில இருக்கின்றன. நேற்று மொட்டாக இருந்த மலர் இருக்கிறதே, என்று பார்த்தால் காலையிலே பார்த்தால் அது மலர்ந்து இருக்கிறது. எப்படி இது யார் செய்திருக்கா? ஒரு பட்டாம்பூச்சி தொட்டால் உதிர்ந்து போகக்கூடிய இறகுகளை வைத்துக் கொண்டு மெல்லிய இறக வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டாம்பூச்சி இருக்கிறது, அதனுடைய வண்ணங்கள் எத்தனை வகையான வண்ணங்கள் இருக்கின்றன. யார் தீட்டி இருக்கிறார்கள்? யாருக்கு அக்கறை? யார் பார்க்க இது நிகழ்கிறது? யார் பார்க்க இந்த மலர்கள் குவிந்து விரிகின்றன? யார் நாசிக்காக இது மனம் பரப்புகின்றது? யாருக்காக தேனீக்கள் தேன் கொடு கட்டுகின்றன? யாருக்காக மரங்கள் ஓங்கி வளர்கின்றன? தலையிலே தென்னையை வைத்துக் கொண்டு, இந்த இளநீரை வைத்துக் கொண்டு தென்னை மரங்கள் ஏன் காத்து கிடக்கின்றன? தலையாலே தான் தருதலால் என்று ஔவை பிராட்டி பேசுகிறாள். என்ன அருமையான பாட்டு!
வழக்கமா சொல்லுது, இந்த ஔவைய மாதிரி வந்து ஒரு சித்தர் இருக்க முடியாது. ஒரே நேரத்துல ஒரு தத்துவத்தையும் இயற்கையை வைத்து காட்டுகிறாள். அதுக்கு நீ என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணாதான் தான் பரவாயில்ல. சேரும் சகதியும் அந்த விடுற தண்ணிய மாதிரி சாக்கடை நீர் போகிறது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அழகான இளநீராக மாற்றக்கூடிய அந்த தென்னை இருக்கிறதே, அது எப்படி கொடுக்க வேண்டும் பார்த்தாயா? நீ கொடுத்த இந்த மாசுபடர்ந்த இந்த நீரை நான் எப்படிப்பட்ட அரிய இளநீராக மாற்றிருக்கிறேன் என்று பெருமையோடு உனக்கு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய தென்னை மரம் அது தலை தாழ்ந்து கொடுக்கிறது. கொடுக்கும்போது தலை தாழ்ந்து கொடுக்கிறது. அதுதான் வள்ளுவன் சொல்லலாம், ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடமை வைத்து இழக்கும் என்கிற. கொடுப்பது என்பது வந்து உனக்கு பெருமை இல்லை, கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததே என்று நினைக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள். அதை ஔவை பிராட்டி சுட்டி காட்டுகிறாள். அப்ப அந்த இளநீர் யாருக்காக வருகிறது? சில நேரம் ட்ரெயின்ல போவோம், பார்த்தா எங்க பார்த்தாலும் வேற, இங்க கூட கிடையாது. இஃப் யூ கோ ஃபாரின் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் போனால் நீண்ட பெருவெளிகள் இருக்கும். we don't see much large lands around place. எல்லா இடத்துலயும் நமக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு 140 கோடியா தெரியல, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதிகமாயிட்டு இருக்கும் இந்த நிமிஷத்துக்குள்ள. அந்த வெளிநாட்டுல போகும்போது லார்ஜ் ஸ்பேசஸ், அதுவும் இந்த மாதிரி வறட்சியான பிரதேசங்கள் போகும். யாருக்காக இவைகள் இருக்கின்றன? காலிலே முள் குத்துகிறது, எடுத்து பார்த்தா நெருஞ்சி முள். இந்த முள்ளை தான் பார்த்துறீங்களா? நெருஞ்சி மலரை பார்த்திருக்கிறீர்களா? செங்க கால போலவன் பார்க்கிறான், வள்ளுவன் பார்க்கிறான், ஒரு அனிச்ச போய் வள்ளுவன் பார்க்கிறான், அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை ஆவணப்படுத்துகிறான், இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இவையெல்லாம் யாருக்காக இயங்குகின்றன? இதுல என்ன என்ன இருக்கிறது? எதற்காக இவை இயங்குகின்றன? இதை யார் படைத்தார்கள்? சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது எவராலே? ராமலிங்கம் பிள்ளை பாட்டு, சின்ன பாட்டு தான். எதுக்குடா டெய்லி வந்துட்டு இருக்குது? யாரு கேட்டு இதெல்லாம் நடக்குது? ஒரு வாட்டியா யோசிச்சு பாத்தியா? அப்போ பாரதி வேறு மாதிரி சொன்னார். புலவர் சொன்னார், வியக்க வேண்டும். வியப்பு என்பது ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் மனம் ஆன்மீகத்திலும் பக்தி வழியிலும் செல்ல வேண்டுமா, உங்களுக்கு அந்த வியப்பு ஏற்பட வேண்டும். பாரதியை காட்டுறான். என்னன்னா, முன்னம் உனது யாருடைய இச்சையினாலே நீ பிறந்தாய் என்று உனக்கு தெரியாது, முதல் இறுதி இடைநிலை உன் வசத்தில் இல்லை. அப்ப யூ ஆர் எம்டி ஹேண்டட். யூ ஹவ் நோ டேலண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவுட் சைட். அப்ப அவுட் சைட்ல இருக்கிறது, போன முறை அதை பத்தி தொலைத்தாய், அந்த போன வாட்டி அதை பத்தி பேசியிருக்கோம். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ வியக்க வேண்டும். இந்த மலைகளையும் இந்த மடுக்களையும் இந்த கடல் நீரையும், கடல் பரப்பை பார்த்து, இப்படி கடல் பரப்பை பார்த்து நீங்க வந்து ஒன்னும் தோணலையா உங்களுக்கு? உண்மையிலே ஒருவன் வந்து படைப்பாளியா இருந்தா கடலை போய் பார்த்து உட்கார்ந்தா ஒரு கவிதையோ கதையோ ஒரு கருத்தோ நிச்சயம் வரும். ஏன் இயற்கையை போய் உட்கார்ந்து பாடினார்? அந்த காலத்து ரிஷிகள் எல்லாம் வனத்திலே சென்றார்கள். ஏன் என்று சொன்னால், இறைவனுடைய படைப்பை எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாமல் அப்படியே காட்டக்கூடிய அற்புதமான சூழல்கள். இன்சிடென்ட்லி டுடே இஸ் என்விரான்மெண்டல் டே. எல்லாம் ஃபேஸ்புக் ஃபுல்லா எல்லாம் என்விரான்மெண்ட் பத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். சூழ்நிலை காப்பாற்றுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்னமோ இவனமோ தர்மம் பண்ற மாதிரி. சூழ்நிலை காப்பாத்தானா உன் பொழைப்பு போயிடும், நீயே இருக்க மாட்ட. நீ யாரு காப்பாத்துறதுக்கு? அந்த வியப்பை சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே இதை பற்றி நான் உங்க சொன்னாலும் இந்த இடத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாரதி இதை பாடுகிறான். மன்னுமொரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தில் பொருள் எல்லாம் சலித்தல் கண்டாய். சலித்தல்னா என்ன பொருள்? சலித்தல்னா அழுத்தல் சொல்றோம், அலைச்சல் என்று சொல்கிறோம். அலைச்சல் செயல் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எப்படிப்பட்ட, இப்ப சாதாரண ஒரு ரோஜா பூ இருக்கிறது, அந்த ரோஜா பூ எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த கேக்டஸ், நாங்க வந்து ஆங்கிலத்துல கேக்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளி செடிகள், அந்த கள்ளி செடிகளுடைய மலர்களை பார்த்தால் யூ வில் பி அஸ்டானிஷிங், யூ வில் பி ஒண்டரிங், அவ்வளவு அழகா இருக்கும். சாதாரண இந்த ரோஜா மல்லியில ஒரு பினாமினல், எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் அண்ட் பியூட்டிஃபுல்லி அரேஞ்ச்ட். ஆழ் கடலில் there are deep water ஃபிஷஸ்னு உண்டு சிலதெல்லாம். இப்ப கடல்ல வந்து ஒவ்வொரு லெவல்ல அழுத்தம் அதிகமாகும் இல்லையா? தண்ணி வந்து இப்போ தண்ணிக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னா அந்த தண்ணியுடைய கன பரிமாணம் இருக்கிறதே அதுவே நம்மள அழுத்தும். அப்போ கடல்ல வந்து யூ கோ 2 meters 3 meters 30 meters 100 meters நம்ம போனா மேல இருக்கிறதெல்லாம் சேர்ந்து கீழே அழுத்தும். அப்போ எல்லா விதமான உயிர்வாழ் இனங்களாலும் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. அது மீன்களாகட்டும் செடி கொடிகளாகட்டும், அதுக்கு ஏற்றது போல அதனுடைய உடல் அமைய வேண்டும், அதனுடைய செல்கள் இருக்க வேண்டும்.
அப்படி உள்ளுக்குள்ள வந்து அங்க அந்த அழுத்தத்திலே இருக்கக்கூடிய டீப் வாட்டர் ஃபிஷஸ் என்று பெயர். அதை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அதுல எத்தனை விதமான வண்ணங்கள் பிரமாதமா இருக்கும் பார்த்தா. அப்சல்யூட்லி. அது வந்து யாருக்காக இதையெல்லாம் படைத்திருக்கிறார்கள். அது மாதிரி வந்து டயாட்டம்ஸ்னு பயாலஜி படித்தவர்களே தெரிஞ்சிருக்கலாம். டயாட்டம்ஸ் என்பது ஒரு ஒரு விதமான உயிர் வாழ் சின்ன சின்ன தாவர வகை, இந்த பாசி மாதிரி, அது டயாட்டம்ங்கிறது. அதை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா அதனுடைய அந்த ஆர்கிடெக்சர் இருக்க, அது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்ஃபேக்ட் எங்களுடைய ப்ரொஃபசர் டாக்டர் தேசிகாச்சாரின்னு பேர், அவர் இஸ் கிரேட் டயாட்டம் எக்ஸ்பர்ட். அவர் அந்த டயாட்டம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் போட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்னை கொடுத்தார். அது தே கிவன் இட் டு த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ தி இந்த இந்த கிளாத்ஸ் எல்லாம், துணிகள் எல்லாம் தயார் செய்கிறார்களே ஃபேஷன் டிசைனர்ஸ், அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த 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 வடிவங்கள் எல்லாம் அவர்கள் எடுத்து போட்டார். சாதாரணமா நமக்கு தெரியாது, இமேஜினே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான வடிவங்களை யார் படைத்தார்கள்? இது ஒரு விஷயத்தை பார்த்து நீங்க வந்து யார் எதை சொல்லிக் கொடுக்குறாங்க? வீட்டு சாதாரணமா பார்த்தா பூனைக்குட்டி, அது குட்டி அந்த வரத்துக்கு முன்னாடி அது 1000 வேலை பண்றது அந்த இடத்துல. ஒரு பறவையை பார்த்தா அது வந்து கூடு கட்டுறது. யாராவது நினைக்க முடியும், ஒரு தூக்கணாங்கருவி கூட பத்தி யாராவது நினைச்சு பாத்துறீங்களா? எப்படி அது அது உள்ள போனா வெளியில வர முடியாது, அவ்வளவு கஷ்டம். அதுக்கு பாதுகாப்பு தேவை. எந்த விஷயத்த பண்ண அதுதான் பாரு சொல்லலாம், வியப்பு வியப்பு வியப்பு, கணந்தோறும் கணந்தோறும் வியப்பு, புதிய தோற்றம். இந்த தோற்றங்களுக்கும் மாற்றங்களுக்கும் யார்? குயில் பாட்டுல ஒரு இடம், நான் ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் இந்த இடம் வரும்போது நீங்க மறுபடியும் பாரதி பாடல்ல கேட்க வேண்டும். குயிலும் மாடும் என்ற பகுதி, அதை தாண்டி அந்த குயிலும் மாடுங்கிற பகுதியில் ஒரு இடத்துல வருது, பண்டே உலகு படைத்தனே நீ என்கின்றாய் இறைவா, நீ உலகை படைத்தாய் என்று சொல்கின்றார்கள். நீரை படைத்து நிலத்தை திரட்டி வைத்தார். நீரை படைத்து நிலத்தை திரட்டி வைத்தார். 2/3 வாட்டர், அதுக்கு நடுவுல லேண்ட் மாஸ், அதை படைத்து வைத்தார். நீரை பழைய நெருப்பிற் குளிர்வித்தாய். இதற்கு மிக நீண்ட விளக்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த பகுதி யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் தான் சொல்றேன். காற்றை முன்னே ஊதினாய், காற்றை முன்னே ஊதினாய் அப்படின்னா என்ன பொருள்? காற்றை ஊதுறது இல்ல, ஒவ்வொருத்தவங்களையும் காற்றை ஊதி இருக்கான். இந்த காற்று இருக்கும் வரைதான் நாம் இருக்கிறோம். காற்று இல்லைன்னா இவர் வாழ்ந்தார் நேற்று என்பான். காற்று இருந்தாதான் இன்றைக்கு இருக்கிறோம், இல்லையா? உள்ளிழுத்து புறந்தள்ளும் மூச்சு காற்று மிக தேவை, அது இல்லை என்றால் எதுவும் இல்லை. அப்போ காற்றை முன்னே ஊதினாய், முன்னே ஊதினாய்ங்கிறான். நீ பிறப்பதற்கு முன்னே காற்றை ஊதினாய். ஒவ்வொருக்கும் உயிர் மூச்சு, அது உயிர் மூச்சாக கொடுத்தாய். காணறிய வானவெளி தோற்றுவித்தாய், நின்றன் தொழில் வலிமை யார் அறிவார்? டெக்னாலஜி. அந்த பாரதி எங்கிருந்து எங்க கொண்டு வர பாருங்க. ஞானத்திலிருந்து பக்திக்கு கொண்டு வந்து, பக்தி இஸ் மேட் இன்டு எ மெட்டீரியல் வேர்ல்ட். தொழில் வலிமைங்கிற அப்ப நமக்கு புரிஞ்சு போச்சு, அடடா இதுவா, இட்ஸ் எ டெக்னாலஜி, ஒரு திறன். இதை யார் செய்திருக்கார்? இறைவன் செய்திருக்கிறான். எப்படிப்பட்ட இறைவன்? உள்ளந்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாத கொள்ளை பெரிய உரு கொண்ட பல கோடி வட்ட உருளைகள் போல் வானத்தில் அண்டங்கள் எட்ட நிரப்பி அவை எப்போதும் ஓட்டுகிறாய். இதை வந்து நீங்க இன்னொரு முறை படிச்சு பார்க்கணும். அதுக்காக இன்னைக்கு இந்த ரெஃபரன்ஸ் நல்லதுதான் இன்னைக்கு. சரி சார், இதை எப்படி இதை டீகோட் பண்றது? எதை பத்தி வியக்கிறான் பாரதி? பார்த்தா வானிலே இருக்கக்கூடிய அண்டங்கள், இந்த அண்டங்கள் இருக்கிறது, அந்த ஒவ்வொரு அண்டம் ஒரு உருளையாக இருக்கிறது. எட்ட நிரப்பியவை எப்போதும் ஓட்டுகின்றாய். மைல்ஸ் அண்ட் மைல்ஸ், பாராசெக் என்று சொல்வார்கள். செகண்ட்ல பாராசெக் என்பது ஒரு அளவு, வான அளவுல ஒரு அளவு. இந்த மைக்ரோ செகண்ட், மெகா செகண்ட் மாதிரி அது வந்து பாராசெக் என்பார்கள். எத்தனையோ நேரத்துக்கு ஒரு பாராசெக்னு வரும். அது மாதிரி மைல்கள் அங்க இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனாமிக்கல் மைல்ஸ். எட்ட நிரப்பியவை எப்போதும் ஓட்டுகின்றாய், உள்ளந்தான் கவ்வ ஒரு சிறிதும் கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான. ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். உள்ளந்தான் கவ்வ, இந்த ஐடியா வந்து சொன்னது பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் கூறுவார்கள். இது அவர் தான் குறிப்பிடுகிறார். நினைவுக்கு வருது, திருக்குறள் வகுப்புல இது எங்க சார்? எங்க பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் திருக்குறள் வகுப்புல பாரதிய சொல்லாம இருந்ததே கிடையாது. நாங்கள் ஒரே நேரத்தில், நான் சொல்வதுண்டு, ஒரே நேரத்திலே நாங்கள் திருக்குறளையும் அனுபவித்தோம், பாரதியும் அனுபவித்தோம். அதனால்தான் என் பேஜ்ல கிட்டத்தட்ட பாரதிய பேசும்போது திருக்குறள் சொல்லாதே இருக்க மாட்டேன். அவரிடம் வந்த பழக்கம். ஆனா அவர் சொல்றாரு, அதுல உள்ளந்தான் கவ்வ என்று அந்த வார்த்தை முக்கியம் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, கவ்வன்னா என்ன அர்த்தம்?
ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு பன், கிரீம் பன் கொடுக்குறோம்னு வச்சுக்கோ, அது இப்படி வச்சுன்னா வாயால கவ்வும். ஒரு 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 விலங்கு போய் கவ்வுகிறதுன்னு சொன்னால் வாயை அகலமாக வைத்துக்கொண்டு தன்னாலே முடிந்த அளவு மேக்சிமம் அதை வாய்க்குள்ளே கொண்டு வருவதற்கு கவ்வுகிறது என்ற பெயர். இங்க பாரதி என்ன சொல்லுகிறான்? உள்ளந்தான் கவ்வ. நமது உள்ளம் கற்பனையில எவ்வளவு தூரம் போனாலும், நீங்க ஆல் ஆஃப் யூ நோ ஸ்டடிட் அபவுட் அஸ்ட்ரானமி, இதெல்லாம் இங்க இந்த சூரியன் அது இது எல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் வந்து பால் வழிடா, அது மில்கி வே, இது மாதிரி இருக்கு. ஒரு இது மாதிரி பல மில்கி வே இருக்கிறது. இப்படி அண்டங்கள் பல இருக்கின்றன. அது ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில உள்ள தூரங்கள் சொல்லி முடியாது. அது கால்குலேஷன் பண்ண தலை சுத்தம், அப்படி போயிட்டே இருக்கும். பார்த்தா இது எவ்வளவு பெருசுன்னு சொல்லிட்டு மனசால நினைச்சு பாருங்க. மனசாலேயே நினைக்க முடியாது, உங்க கற்பனைக்குள்ளே வர முடியாது. அப்ப பாரதி என்ன சொல்கிறான்? உள்ளந்தான் கவ்வ இயலாத. அது உள்ளத்தினாலே கவ்வ முடியாத அவ்வளவு பெரிய விஷயம். கற்பனையில கூட சார், கற்பனையில கொண்டு வரேன் சார், எவ்வளவு கோடி ஆயிரம் என்ன வேணா சொல்லுங்க, கற்பனையில வந்துடும் சார். அண்டத்தை பத்தி கற்பனை பண்ண முடியுமா? அதுக்கு மேல 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 யோசிச்சு பாருங்க. இஸ் தேர் எனி எண்ட் டு தட்? தேர் இஸ் நோ எண்ட். ஒரு விஷயத்துக்கு எல்லை இல்லை. எல்லை ஒன்றின்மையான், கம்பனுடைய வாக்கு. எல்லை ஒன்றின்மையான் இந்த இறைவனை பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும்? உள்ளந்தான் கவ்வ முடியாத, அதான் அனாதி என்று சொல்கிறான். அந்த கடவுளை பற்றி பேசுகிறான் பாரதி. அந்த கடவுள் கான்செப்டை கொண்டு வரான் பாரதி. மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே. அப்ப மண்ணும் ஒரு மண்ணு, நான் ஏற்கனவே பொருள் சொல்லியிருக்கேன். மண்ணும் இமயமலை எங்கள் மலை. மண்ணும்னா நிலைத்த, மண்ணு புகழ் கோசலை. அப்ப மண்ணு என்றால் நிலைத்த. அப்ப என்ன சொல்லுகிறான்? மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே, அனாதி, அனாதியா இருக்குது. அதுக்கு வந்து அதுக்கு எல்லையே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து திருக்குறள் இந்த முதல் குறளே எடுத்துட்டா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதி பகவன் என்ன? ஆதினா யாரு? எங்க இருக்காங்க? அது அதுக்கு முதல் இருக்கா, கடைசி இருக்கா? இல்லையே. முதல் இறுதி இடை இல்லை என்று சொல்வதற்கு பேர் அனாதி என்று சொல்றார். கடவுள் இருக்கிறா இல்லையா? அதுக்கு விளையாட்டாக ஒன்று சொல்வார், பேராசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இப்ப கடவுள் என்பது வந்து ஆம்னி பொட்டன்ட் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்னி பொட்டன்ட்னா எல்லா திறமையும் உள்ளவன் கடவுள். அப்ப கடவுள் கிட்ட ஒருத்த கேட்கிறான், ஆம்னி பொட்டன்ட் தானே, நீ வந்து உன்னை விட திறமையான ஒருத்தவனை படை, உன்னை விட அதிக ஆற்றல் உடையவனை ஒரு படைத்து காட்டு. அப்படி படைத்து காட்டினா, அப்போ படைக்க முடியலன்னா என்ன? படைத்தாலும் தப்பு, படைக்கலாலும் தப்பு. படைத்தால் இவன் ஆம்னி பொட்டன்ட் கிடையாது. இப்போ கடவுள், கடவுளுக்கு மேல யாரோ ஒருத்தர் இருக்கான்னு வந்துடும் இல்லையா? அப்படி படைக்க முடியாது என்று சொன்னால் கடவுள் இஸ் நாட் ஆம்னி பொட்டன்ட் ஈதர் வே என்று இதை ஒரு விளையாட்டாக சொல்வார்கள். ஆனா இந்த ஒரு ஆற்றலை இருக்கக்கூடிய விஷயத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தியாக பாரதி பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயமாக சொல்கிறார். அது மரபு சார்ந்து. அதுக்கு தான் சொன்னார், சானாலும் வாழ்நாளும் அறியார் என்று ஞானசம்பந்தர் பேசினாரே, அந்த மரபிலே பாரதி வருகிறார். அப்ப இந்த ஞான மரபிலே ஒரு பக்கம் வரக்கூடிய பாரதி, இன்னொரு பக்கம் சைவ சித்தாந்தங்கள் தேவாரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பக்தி மரபிலும் இங்கே வருகிறான். இந்த பாட்டுக்குள்ளே நுழைகிறான். எப்படி நுழைகிறான்? மண்ணும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தில் பொருள் எல்லாம் சலித்தல் கண்டாய். இங்க ஏதாவது ஒரு பொருள் அதனுடைய இச்சைக்கு இயங்குகிறதா? இதுதான் பாரதி கேட்கிற கேள்வி. வையகத்தில் எல்லா பொருளும், உன்னுடைய உயிரை விடு, நீ மட்டும் இல்ல, எல்லாமே இப்படித்தான் இயங்குகின்றன. அதுக்கு ஏதாவது என்ன சக்தி இருக்கிறது? See the great French enlightenment writer, பிரெஞ்சு நாட்டில் வந்து ரொம்ப மிக பெருமையாக கொண்டாடப்படக்கூடிய வால்டேர் என்று ஒரு எழுத்தாளர், நீங்க படிச்சிருக்கலாம். வால்டேர் என்பது அவனது புனைப்பெயர், இயற்கை பெயர் வேற ஒரு பெயர் இருக்கிறது. வால்டேர் நிறைய கவிதைகள், கட்டுரைகள், மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் சொல்றார், அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த வால்டேர், if God did not exist, if God did not exist, it would be necessary to invent a God. கடவுள் இல்லை என்று நிரூபித்தால் ஒரு கடவுளை படைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நான் ஏன் இதை இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாரதி வந்து கடவுளை நம்புபவன் மட்டுமல்ல, இறை தத்துவத்தை பற்றி மிக நுண்மையாக புரிந்து கொண்டவன். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான், கருநிறம் கொண்டு பார் கடற்மிசை கடப்போன்,
மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதனியல் ஒளியுறும் அறிவாம், அதனிலை அறிந்தார் அல்லலை அகற்றினார், அதனுருள் வாழ்த்தி அமர வாழ்வெய்துவோம் என்பது பாரதியினுடைய புதிய ஆத்திசூடியில் அவன் பாடக்கூடிய கடவுள் வாழ்த்து. அப்போ இப்படிப்பட்ட ஒன்றை ஏதோ ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கையிலே உய்ய முடியும் என்ற ஒரு தெளிவை பாரதி இங்க கொடுக்கிறான் அந்த பாடல். ஏன் தெளிவை கொடுக்கிறான்? ஏன்னா அவன் அட்ரஸ் பண்றது வந்து பேதை நெஞ்சே. பேதை நெஞ்சே என்ற என்ன பொருள்? ஒன்றையும் அறியாமல் இருக்கக்கூடிய நெஞ்சே. அப்ப அறியாமையில் இருக்கக்கூடிய நெஞ்சே, நீ அறிந்து கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், மன்னும் ஒரு தெய்வத்தின் சக்தியாலே இந்த வையத்தில் பொருள் எல்லாம் சலத்தில் கண்டாய். பின்ன இது தெரிந்தா என்ன ஆகும் அப்படின்னா, சரி இதை நான் ஒத்துக்கொள்கிறேன், கடவுள் இப்படிதான் இருக்காரு, கடவுள் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. அவனுடைய பாட்டையும் பார்த்தோம், குயில், அது குயில் பாட்டு, அதுல இருக்கக்கூடிய அருமையான இடம். நீங்கள் மறுபடியும் இந்த தினம் படித்து பாருங்கள், நேரம் கிடைக்கும் போது. அந்த குயில் மாடும் குரங்கும் அந்த இடம், அந்த பகுதியில் வருது, அது வரக்கூடிய இடம். பண்டே உலகு படைத்தனி என்கின்றார் அந்த பாடல், அதை படித்து பாருங்க. அப்போ இது தெரிஞ்சா என்ன சார்? இப்போ சரி, இதை தெரியுது, கடவுள், த கிரேட்னஸ் ஆஃப் காட், அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது சார். நான் ஒத்துக்கிறேன் சார், நீங்க சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் சார். நான் டெய்லி கும்பிட்டு இருக்கோமே போயிட்டு. எல்லா விதமான கடவுள் இருக்காரு, வீட்டுல படம் வச்சிருக்கேன், பர்ஸ்ல போட்டோ வச்சிருக்கேன், இருந்தா போருமா இது? பின்னமொரு கவலை இல்லை வையகத்தில் பொருள் எல்லாம் சலித்தல் கண்டாய், பின்னையொரு கவலையும் இங்கில்லை நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்துக் கொள்வாய். அடுத்த லைன் என்ன இது வித்தியாசமா இருக்குது? இப்ப எல்லாருக்கும் அந்த கடவுள் பக்தி இருக்கிறது, கடவுள் இருப்பை பற்றிய ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட். ஓகே, கடவுள் இருக்கிறார். இப்ப பாரதி என்ன சொல்கிறான்? நீ கடவுள் இருப்பதை நம்பினேன் என்று சொன்னால் பின்னை ஒரு கவலையும் இங்கில்லை, அதுக்கப்புறம் கவலைப்படுறது வேஸ்ட். இப்போ வந்து சப்போஸ் தேர் இஸ் a சொல்யூஷன் ஃபார் எவ்ரிதிங். ரொம்ப குளிரா இருக்கா, போட்டுக்கிறோம், மேல குல்லா போட்டு எல்லாம் பண்றோம், அதுக்கப்புறம் குளிர்ன்னு இருப்பானா? யூ காட் தி சொல்யூஷன் ஃபார் திஸ். ஏதோ ஒரு ஃபீவர் வருது, மாத்திரை சாப்பிட்டு ஃபீவர் போயாச்சு, அதுக்கப்புறம் ஃபீவருடைய எஃபெக்ட் இருக்குமா? இல்ல. அப்போ இஃப் தேர் இஸ் a சொல்யூஷன், then it should be reflecting in your action. பாரதி மிக அருமையா பேசுவான், விநாயகர் நான்மணி மாலை, பக்தி உடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். They are not flustered, they are not perturbed, they are not looking for something. பரபரப்பு, ஒரு இது, நீ பார்த்தா ஃபேஸ்புக்கை பார்த்தா எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கை பார்த்தா ஒரே இது நடக்குமா அது நடக்குமா, கேஷியங்கள், ஒரு போல், எக்ஸிட் போல்ங்கிறான், எக்ஸிட் போல், அப்புறம் அது நிஜம் கூட்டு. இன்ஃபேக்ட் உண்மையா எக்ஸிட் போல் எது அப்படின்னா கடைசியா என்றதுதான். That will only show who is going to be exit, who is inside and outside. அதுதான் உண்மையான போல் இல்லையா? அப்ப வாழ்க்கையில நீங்க பாக்குறோம், இப்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு அருமையான ஒரு கருத்தை, அறிவுரையை பாரதி இங்க படைக்கிறார். கடவுளை நம்புகிறேன் என்று சொல்கிற அத்தனை பேரும், யூ மீ எவ்ரிபடி, அந்த பூரா ஃபெய்த்தை வச்சிருக்கோமா அப்படிங்கணும். இப்போ ஒரு கேள்வி, எல்லாரும் கடவுளை நம்புறேன்னு அவன் செய்யறதை விட்டுட்டா, எல்லாம் கடவுள் பார்த்து மாட்டா, எல்லாம் மேல இருக்கிற பார்த்தோம், மேல இருக்கிற பார்த்தா நீ ஒன்னும் செய்யலன்னா. பகவத்கீதா சேஸ் சூப்பர்லி, இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள். அது பாரதி அறிவுறுத்துகிறான். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்றதுக்கு பொருள் என்னன்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் யுவர் டியூட்டி அண்ட் தென் பிலீவ் இன் த காட். அப்ப இறைவனை நம்புகிறோம் என்பதற்கான பொருள் என்ன சார்? அவரை நம்பி நம்ம காரியம் பண்ணாத இருந்தா ஓகே சார், அவரையும் நம்பணுங்கிற, நீயும் காரியம் பண்றீங்க, நீயும் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுங்கிற, என்ன சார் இது? Then how to stamp it? How to certify that you are a man who is believing in God? நீ ஒரு உண்மையான பக்தன் என்பதை யாரு சர்டிஃபை பண்றது? நீ ஒரு வேலையும் பண்ணாத இருக்கிறதா? எந்த வேலையிலுமே உட்கார்ந்து இருக்கிறதா? வேலையை தப்பா பண்ணாலும் இறைவன் காப்பாதும், மாணிக்கவாசர் வரலாறுல பாக்குறோம். அது மாதிரி எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரிந்து பாரதியாரோட வரிகளை பார்த்தால், யார் வாழ்க்கையிலே நிலை கலங்காமல் நிர்பயமாக நிஷ்கலங்கமாக, குறையொன்றும் இல்லை கோவிந்தா, ராஜாஜி பாண்டர், கிரேட்டஸ்ட் மேன் ராஜாஜி அவர்கள், குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்ற பாடலை பாடும்போது அவர் வாழ்க்கையில வந்து எத்தனை துர்ப நிகழ்ச்சிகள்,
அவர் மாப்பிள்ள போயிட்டான். அவர் ஒரு வாழ்க்கையில, அரசியல் வாழ்க்கையிலே சரிவு, உடல்நிலை கோளாறு. அவருக்கு ஆரம்பத்துல இருந்து, சின்ன வயசுல இருந்து ஆஸ்மா. அப்படியே காஃபி வந்து நம்ம கையில கூட பிடிக்க முடியாது, துண்டல பிடிச்சு சுட சுட காஃபி சாப்பிடுவார். அப்பதான் வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஹிதம் கிடைக்கும். எத்தனையோ வாழ்க்கையில இல்லல்களை அனுபவித்தார் ராஜாஜி அவர்கள். அவரை அரசியல் வாழ்க்கையில புரிந்து கொண்டவர் யாருமே இல்லை. எல்லாரும் அவரை தூற்றினார்கள் ஏதோ விஷயத்துக்காக. ஒரு சில பேர்கள், கல்கி, ராஜாஜி, கல்கி, மாப்போசி போன்றவர்கள் தான் இருந்தார்கள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். ஆனா அவர் எழுதின பாடல் குறை ஒன்றுமில்லை என்று எழுதினார். அது எவ்வளவு பெரிய மனசு போகணும். அப்போ அந்த விதமான பக்தி இருக்க வேண்டும். அந்த பக்தியிலே ஒரு வைராகியம் இருக்க வேண்டும். அதை பாரதி அடிக்கோடிட்டு காட்டுகிறான். அதுதான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அங்க சொன்னா, பக்தியுடையார் காரியத்திற் பதறார். பக்தியுடையவன் காரியம் பண்ணாத இருக்கவன். இறைவன் இருக்கான், அவனே பார்த்துப்பான்னு விடுறது இல்லை. அப்படி இல்லை அர்த்தம். இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய விஷயங்களிலே நான் எந்த விதமான எதிர்பார்ப்பையும், எந்த விதமான பாதிப்பு வந்துவிடுமோ என்ற பயமும், அச்சம், எதிர்பார்ப்பு, ஒரு படபடப்பு இல்லாமல் என்னாலே செய்ய முடியும். தட்ஸ் வாட் பகவத்கீதா சேஸ். மா பலேஷு கதாச்சிதா என்று சொன்னது என்ன காரணம்? இந்த பலனை எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னால், நீ செய்யக்கூடிய அந்த அந்த கணத்திலே செய்யக்கூடிய விஷயத்திலே உன் கவனம் அதிகமாக இருக்கும், அக்கறை அதிகமாக இருக்கும். You will be motivated to the highest. You can deliver the highest talent that you have. Highest quotient of your talent, your sensitivity will be there. ஓ, வாட்ச் பத்தி ஒரு இந்த வாட்சை தயார் பண்றோம், வாட்ச் எல்லாம் இந்த ரிப்பேர் பண்றோம், பார்த்தா கண்ணில் அந்த இது மாதிரி போட்டு பார்ப்போம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்து அப்படியே நுட்பமா பார்க்கும். அந்த நேரத்துல வேற எந்த விதமான இதுவும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இஃப் தேர் இஸ் அ டிஸ்ட்ராக்ஷன், தேர் இஸ் அ டிஸ்டர்பன்ஸ் இன் ஒர்க். ஒத்துக்கிறீங்களா? எஸ். And if there is a distraction, what will be the cause of this distraction? இதனுடைய காரணம் யாதா இருக்க முடியும்? இந்த காரணம் ஏமாந்து விடுவோமோ, எதிர்பார்ப்பு நிறைவடையாதோ, இது நடக்காதோ என்ற கற்பனையாலே வருகின்ற அச்சமும், ஆதங்கமும், எதிர்பார்ப்பும், ஏமாற்றங்களும் தானே. அதனால் தானே இந்த படபடப்பு வருகிறது. அதையெல்லாம் அழித்து விட்டால், you can give your 10%, I'll give my all என்று சொல்லுகிறானே, அதை செய்ய வேண்டும். அப்படி அதான் அது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னார் பட்டுக்கோட்டை சொன்னார். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. தெரிந்து சொன்னார்களோ தெரியாமல் சொன்னார்களோ. இப்போ இறைவனிடம் போய் எதிரில் வந்து கோவில் இருக்கு, ஒரு ஒரு பட்டரோ ஒரு குருக்கள் எதிரில் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பூஜை எதிர்க்க நின்று அப்படி பூஜை பண்ணும்போது அவர் என்ன ஃபீலிங்ல பண்றாரோ அதை போன்ற உணர்விலே நீ உன் தொழிலை செய்ய ஆரம்பிக்க முடிந்தால் அதுதான் உண்மையான பூஜை. அதுதான் பாரதி கைவரிந்தி உழைப்பவர் தெய்வம். என்ன சொல்றா பாருங்க. அது கவலையை காட்டும், கவலையை தீர்க்கும், ரெண்டும் தெய்வம். அப்படி இந்த அண்டர்லைனிங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பக்தி பாயிண்ட், பாரதி ஞான பாடல்களை விட பக்தி பாடல்கள் தான் அதிகம் எழுதியிருக்கிறான். ஏனென்றால் அவன் ஞான பாடல்களை பக்தியினுடைய வழியாக நினைத்தான். அதுதான் நான் சொல்ல வரேன். இட் இஸ் நாட் எ யூனிடைரக்ஷனல் நான் ரிட்டர்னபிள் பாசேஜ். ஒரு காலத்தை சொன்னார்கள், ஒரு காலத்தை தத்துவங்கள் இருக்கின்றன. கர்மயோகம், அதன் பிறகு பக்தி யோகம், அதிலிருந்து ஞான யோகம். டாக்டர் D.S. சர்மா போன்றவர்கள் எழுதியிருக்கிறார். They thought you attain ஞானம், you will not come back. ஆனா நம்ம நாட்டினுடைய வரலாறு என்ன என்று சொன்னால், the great சுவாமி விவேகானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சா, the great ரமணா, இவர்களெல்லாம் ஜீவன் முக்தர்கள். என்ன செய்தார்கள்? ஒரு யூ-டர்ன் போட்டு வந்தாங்க. இங்க ஏன் திரும்பி வந்தாங்க? நம்ம நாட்டிலுடைய ரிஷிகள், அவருக்கு என்ன இதுவா வால்மீகி இதை எழுதணும்னு ஒரு ஆசையா? வியாச பகவான் உட்கார்ந்து எழுதுறான் மகாபாரதம். இந்த நாட்டுக்கு செய்த பெரும் செல்வத்தை எல்லாம் கொடுத்தவர்கள் விஸ்வாமித்ரர் என்ற ஒரு கிரேட் ரிஷி. இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? they have attained the great Shankara, the great Ramanuja. they can take their own way. என்றாலும் ஒரு பரிபக்குவத்திலே, தாய் போன்ற கருணையினாலே, எப்படி வந்து சீர்காழியிலே அந்த குளக்கரையிலே அந்த சின்ன குழந்தை தோணியப்பரை பார்த்து அழுத போது ஞானசம்பந்த பெருமானாகிய அந்த குழந்தைக்கு உமையை அன்னை தனது முலைப்பாலை ஊட்டினாலோ, அதை போல அத்தனை ஞான பெருமக்கள், அத்தனை பரம குருமார்கள், அத்தனை ஞான பரம்பரையிலே வந்த வள்ளல்கள் எல்லாம் தங்களுடைய ஞானம் என்ற முலைப்பாலை இந்த நாட்டுக்கு ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். அதுதானே பெருமை, அதுதானே பெருமை, அதுதானே இந்த நாட்டினுடைய மரபு, அதுதானே இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய வளம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொன்ன போது எந்த நம்பிக்கையிலே சொன்னார்?
இந்த நாட்டிலே இந்த கருத்து செறிவு, இந்த கருத்து பொலிவு, பக்தி என்ற இந்த அற்புதமான சிந்தனை இருக்கிறதே, அது இற்று போகாமல் தொடரும். அதற்கு பாரதி வழிவகுக்கிறார். எனவேதான் ஞானத்தை அடைந்தவன் பிறகு வந்து சொல்கிறான். ஞானத்தை அடைந்து அப்படியே போயிடல. அது சில பேர் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் போய்கொண்டே இருக்கும். ஆனா அருளாளர்கள் எல்லாம் ஞானத்தை அடைந்து அங்கிருந்து மறுபடி திரும்பி வந்து நமக்காக உழைத்தார்கள். அதனால்தான் பாரதி பேசுகிறான் இங்கே, மன்னுமொரு தெய்வத்தின் சக்தியாலே வையகத்தில் பொருளெல்லாம் சலித்தல் கண்டாய் என்ற அந்த அளவிலே நாம் இன்றைய தினம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பின்னையொரு கவலையும் இங்கு இல்லை, நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்துக் கொள்வாய். இங்க ஒரு முரண் தொடை இருக்கிறது. நீ விடுதலை எப்படி பிடித்துக் கொள்வது? விடுதலை என்றாலே எல்லாத்தையும் பிடிக்காம இருக்கிறது தானே சார். இதுதான் பாரதி. அதாவது வார்த்தைகளினுடைய வலிமை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இலக்கணத்தை மீற வேண்டும். நீ எப்ப வின்னர், ஒரு பெரிய குச்சி வச்சிருக்கா, அதை தாண்டி வெளியில போறதுதான் ஜம்பிங் கான்டெக்ஸ்ட். அதுல போய் மோதிக்கிறது இல்ல. அப்ப உண்மையான அறிவு என்பது இந்த சொற்களை தாண்டி இருக்கக்கூடிய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப விடுதலை எழுதுற அந்த பாட்டுல ரொம்ப அருமையான இடம் அது. நாளும் பிரியாதே விடுதலையை பிடித்துக் கொள்வாய். விடுதலைனால எதையும் பிடிச்சுக்காம இருக்கிறது. அது சரி, எங்க இருந்து கொண்டு வந்தான் அந்த பாட்டை அப்படின்னு சொன்னா, வள்ளுவன் பேசுகிறான், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. என்னையா இது? பற்று விடுவதற்கு இன்னொருத்தை பற்றுக்கொள். அப்போ இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால், இதை தாண்டி மனம் சிந்திக்கும் போதுதான் உயர் உற மயர் உற என்று சொன்னாரே ஆழ்வார், அதை போல நாம் இதை தாண்டி சிந்திக்கக்கூடிய பரிபக்குவம் நமக்கு வருகிறது. எனவே அந்த அளவிலே நாம் இன்றைய தினம் மேலும் சில அடிகளை பார்த்தோம். நான் முதல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டேன். இது திரும்ப திரும்ப பார்ப்பதற்கு இந்த திறவுகோல் கையிலே இருந்து போராது, அதை திறந்து பார்க்க வேண்டும். ஆகவே உங்ககிட்டயும் அந்த திறவுகோல் இருக்கிறது, அவ்வப்போது திறந்து பாருங்கள். மறுபடியும் சந்திக்கலாம் அடுத்த வாரம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.